இந்திய பகுதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தானங்க இந்திய ஜோதிடம்னு சொல்லிட்டு ஜெர்மன் குழந்தைக்கெல்லாம் பலன் சொல்கிறீங்களே, ஜெர்மன் குழந்தைக்கு நியூயார்க்கில் பிறந்த குழந்தைக்கெல்லாம் பலன் சொல்கிறீங்களே, பொருந்துமா அப்படின்னு நியாயமான சந்தேகம் வந்திருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய இந்திய தட்ப வெட்ப நிலையைப் போல மிதமான தட்ப வெட்ப நிலை கொண்ட அனைவருக்குமே இந்திய வேத ஜோதிடம் பொருந்தும். கிரீன்லாண்டில், நார்வேக்கு அப்புறம் ஆர்டிக்கில், கீழே சவுத்தில், மேலே வடக்க அதிகமாக போயிடுறவங்களுக்கும் கீழே தெற்க அதிகமாக போயிடுறவங்களுக்கும் நம்முடைய இந்திய பகுதிகளுடைய மிதமான தட்ப வெட்ப நிலையை கொண்ட, மெட்ராஸில் எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவில் வெயில் அடிக்கிற பகுதியில் இந்திய வேத ஜோதிடம் கரெக்டாக எக்ஸ்பேண்டாக பொருந்தும். நம்முடைய ஒளி தத்துவம் தானே, நம்முடைய தட்ப வெட்ப நிலைகள் நமக்கு கோடையாக நமக்கு காலமாக இருக்கின்ற அதே நேரத்தில் அதே மாதிரியான கொஞ்சம் கூடுதல் அதிகம் குறைவு போன்ற அமைப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது பொருந்தும். உலகம் முழுக்க இது கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு ஏப்ரல் மாதம் வெயில் கொளுத்தும் பொழுது வேறு பகுதிகளில் ஏப்ரல் மாதம் கடும் குளிராக இருக்கிறது இல்லையா, அந்த பகுதிகளில் இந்திய வேத ஜோதிடம் நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் செல்லுபடியாகாது. இதுதாங்க ஒரு விஷயம். இதையும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நீயே ஒரு இதில் சொல்கிற வெளிநாட்டில் பிறக்கிறவங்களுக்கு சரியாக வராதுன்ட்டு, அதோடைய ஆழமான அர்த்தம் இதுதான். இந்திய தட்ப வெப்பநிலை சற்று கொஞ்சம் மட்டும் கூடுதல் குறைவோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சரியாகவே இருக்கும். ஆனால் முற்றிலும் மாறுபாடான இங்கே ஏப்ரலில் கடும் கோடையாக இருக்கும் பொழுது கடுமையான தெற்கே கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான குளிராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் சரியாக வராதுங்க. அதை நான் கொஞ்சம் உணர்ந்து பார்த்துருக்குறேன்.